இந்த யூனிவர்ஸோட விதியின்படி ஒவ்வொரு விஷயங்களை செய்யறதுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிடுறது, நைட் டைம் ஆன உடனே தூங்க போறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் செய்யவும் நம்ம ஒரு டைமை செட் பண்ணி வச்சிருக்கோம். இதை தான் இயற்கையோட யூனிவர்ஸோட விதி அப்படின்னு சொல்றோம். இந்த யூனிவர்ஸோட விதியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், உங்களால உங்க லைஃப்ல எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். கைஸ், உங்க லைஃப்ல நீங்க பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்க தான் இந்த யூனிவர்ஸோட விதிகளை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரியே வாழ பழகிக்கணும். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே இந்த யூனிவர்ஸோட விதிகளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இந்த யூனிவர்ஸோட ரூல் அப்படின்னா என்ன? இந்த யூனிவர்ஸோட முக்கியமான விதிகள்ல ஒண்ணுதான் இந்த கிரியேட்டர் டைம். அதாவது ஹிந்து முறைப்படி சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஹிந்து புராணங்கள்லயும் இந்த வேதங்கள்லயும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவோட கடைசி நேரத்துக்கும் சூரிய உதயத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு நாளைக்கு 30 தடவை இருக்கும். அதுல 15 முகூர்த்தங்கள் பகல்லையும் மத்த 15 முகூர்த்தங்கள் இரவுகள்லையும் இருக்கும். இந்த 30 முகூர்த்தங்கள்ல ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தோட டிவைட் பண்ணா ஒரு முகூர்த்தத்தோட நேரம் எவ்வளவு அப்படின்னா 48 நிமிஷம். இப்படி இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய 2 முகூர்த்தம், அதாவது 1 மணி நேரம் பிளஸ் 36 நிமிஷம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஏர்லி மார்னிங் 3 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்து முனிவர்களா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தூக்கத்துல இருந்து வெளிவர ஒரு சரியான நேரம் அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நீங்க எந்திக்கிறதுனால உங்களோட அழகு, அறிவு அண்ட் ஆரோக்கியம் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. காய்ஸ், அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் ரீசனே இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரீசனை பத்தி பார்க்கலாம். ஆயுர்வேதத்துல நம்ம பாடி பஞ்சபூதங்களால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பாடி நீர், நிலம், காற்று, நெருப்பு அண்ட் ஆகாயம் அப்படின்னு இந்த எலமெண்ட்ஸால தான் ஆனது. இந்த 5 எலமெண்ட்ஸும் நம்ம பாடியில 3 முக்கியமான எனர்ஜிஸை கிரியேட் பண்ணுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம். இந்த 3 எனர்ஜியும் தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய 5 எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. ஆயுர்வேதம் படி அதிகாலை 2 மணி, ஏர்லி மார்னிங் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அண்ட் மதியம் 2 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நம்ம உடம்புல ஆதிக்கம் செலுத்துற எனர்ஜியா இந்த வாதம் இருக்குது. இந்த எனர்ஜியால மத்த 2 எனர்ஜிஸ் ஆன பித்தம் அண்ட் கபம் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ற முடியறதுனால இந்த வாத எனர்ஜி உங்க உடம்புல குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மத்த அந்த 2 எனர்ஜியுமே கம்மியாகிரும். இந்த எனர்ஜி நம்ம உடம்போட ஒவ்வொரு அணுவிலையும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த எனர்ஜி எல்லாமே நம்ம மூளையிலையும் முதுகெலும்புலையும் ரொம்பவே அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த வாதம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்றில் இருந்து எடுக்கப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த ரெண்டுத்தையும் வேகமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை நம்ம பாடியில இந்த வாதம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க பாடியில வாதம் இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு நோய்கள் ஏற்படும். சோ இந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆக இருக்கக்கூடிய டைம்ல நீங்க உங்க வேலைகளை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ரிசல்ட்டை தரும். எப்படி ஆயுர்வேதத்துல இந்த 3 எனர்ஜியை பத்தி பேசுறாங்களோ அதே மாதிரி சயின்டிபிக்கா நம்ம பாடிக்கு ஒரு கிளாக் இருக்கு. இததான் சர்க்கேடியம் ரிதம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய தினசரி வேலைகள் எல்லாமே இதன்படிதான் நடக்குது. இது நேச்சுரலாவே நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் நம்ம நீண்ட நாள் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவே அமையுது. நீங்க நார்மலா எல்லா டைம்லயே வேலை செய்வீங்க, ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது அது நமக்கு பெட்டர் ரிசல்ட்டை தான் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மார்னிங்கே எந்திரிச்சு படிக்கிறது உங்க நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும். அது போல நீங்க மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யறது மூலமா உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்றீங்களோ அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டையே தான் தரும். இந்த சர்க்கேடியம் ரிதம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்னிங் 4:30க்கு உங்க பாடியோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே லோவா இருக்கும். அதே மாதிரி உங்க மூளையில சுரக்கக்கூடிய மெலட்டோனினோட அளவு மார்னிங் 6:30க்குள்ள உருவாகிறது நிறுத்தப்படும். இந்த மெலட்டோனின் நம்ம மூளையில இருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட்ல இருந்து உருவாகுது. சரி, இந்த மெலட்டோனின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெலட்டோனின் உங்களோட நிம்மதியான தூக்கத்துக்கும் தூக்கத்திலிருந்து வெளிவரத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமாவே அமையுது. அது மட்டும் இல்லாம உங்க மூளையை ரீஃப்ரெஷ்ஷா வச்சுக்கவும் புத்துணர்ச்சியா வச்சுக்கவும் உதவுது.
அது மட்டும் இல்லாம நம்ம மூளையோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஆன கார்டிசோல் மார்னிங் டைம்ல ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால மார்னிங் டைம்ல உங்களால ஃபோக்கஸ் ஆகவும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வேலை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அண்ட் பதட்டத்தையும் இது நீக்குது. சோ இப்ப புரிஞ்சிருக்கும் மெலட்டோனினா என்ன அப்படின்னு. ஹே கைஸ், உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரியுமா? தெரியலனாலும் ஒண்ணும் இல்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் விதியின் படி இதே மாதிரி இந்த உலகத்துல ஒவ்வொருத்தங்களும் தங்களோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துல சொல்றாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தங்களும் தங்களோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துல சொல்றதுனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா உங்களோட எண்ணங்களை இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லும் பொழுது அது சீக்கிரமாவே நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்த டைம்ல ஒரு விஷயத்த செய்யறதை விட இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல பண்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் இதுவும். என்ன, அந்த டைம்ல நிறைய பேரு அவங்களோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றது இல்ல. அதனால இந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தி உங்களோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 4 மணில இருந்து 6 மணி இந்த டைம் ஆனது ஒரு பவர்ஃபுல்லான டைம் அப்படின்னே சொல்றாங்க. இந்த டைம்ல தான் பிரபஞ்சம் அதிகமான எனர்ஜியை வெளிவிடும். இததான் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு காஸ்மிக் எனர்ஜியை பத்தி தெரியும்? இந்த எனர்ஜிக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். சோ இப்படிப்பட்ட இந்த காஸ்மிக் எனர்ஜி ஏர்லி மார்னிங் 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள கிடைக்குது. இந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சமா உள்நுழையுது. இதனால நம்ம பாடி மறுநாள் காலையில ரொம்பவே புத்துணர்ச்சியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க வைக்குது. அதனால உங்களால எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸையும் ரொம்பவே ஈஸியா செய்ய முடியுது. ஆனா ஒரு பெட்டரான சொல்யூஷன் என்னன்னா நீங்க மெடிடேஷன் பண்றது தான் நான் சொல்லுவேன். மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க மெடிடேஷன் பண்றது மூலமா உங்களால அதிகமான காஸ்மிக் எனர்ஜியை உங்களுக்குள்ள பெற முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட விலை மதிப்பில்லாத நேரமா இந்த பிரம்ம முகூர்த்தம் கருதப்படுது. அதாவது இந்த ஏர்லி மார்னிங் 3 மணில இருந்து 6 மணி அப்படிங்கிறது இந்த உலகத்தோட விலை மதிப்பில்லாத ஜெம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த டைம்ல நீங்க மெடிடேஷன் செய்யறது நீங்க நார்மலா செய்யக்கூடிய மெடிடேஷனை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது உங்க லைஃப்க்கு தேவையான அனைத்து விதமான பழக்கங்களையும் தரும். இப்படி அதிகாலையில நம்ம கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டையும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். இதனால உங்க சப்கான்ஷியஸ் மைண்டும் சிறப்பா வேலை செய்யும். ஹே கைஸ், நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ரிலீஜன் எல்லா மதங்களும் அவங்களோட கடவுள் பிரார்த்தனைகளை மார்னிங் டைம்ல பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த டைம்ல நீங்க சுவாசிக்கக்கூடிய காத்து அப்படிங்கிறது ரொம்பவே பரிசுத்தமா இருக்கும். நீங்க சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கும். நீங்க டெய்லி மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் செய்யறது மூலமா உங்க பிரைனுக்கும் உங்க நுரையீரலுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தூய்மையான காற்றை சுவாசிக்கிறதுனால உங்க பாடி ஹெல்த்தியா இருக்கும். இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த மார்னிங் டைம்ல அவங்களுக்கு உபயோகமா பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க ஃபீல்ட்ல அவங்க சக்சஸும் அடைஞ்சிருக்காங்க. சோ அதனாலதான் உங்களையும் பண்ண சொல்றேன். சோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சரி, படிச்சாலும் சரி, இல்ல வேற எதை பண்ணாலும் சரி, அது டைரக்டா உங்க ஆள் மனசுக்கு போகும். இந்த வீடியோவை எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க? உங்களுக்காக ஒரு டிப். உங்க வீட்டுல சொன்ன விஷயத்தை தான் நானும் சொல்றேன். உங்க பேரண்ட் இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அதாவது காலையில எந்திரிச்சு படிக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாவே தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் தரும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க ஏர்லி மார்னிங், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு டஃபஸ்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட நீங்க ரொம்ப ஈஸியா படிச்சிருவீங்க. இப்படி நீங்க இந்த டைமை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றதன் மூலமா ஒரு மார்க்குக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த டைம்ல உங்களால அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்மள நிறைய பேர் பயன்படுத்தாமலே விட்டுறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் சோஷியல் மீடியால ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க டைமை நைட்ல அதிகமா செலவழிக்காம சரியா தூங்குங்க. மார்னிங் டைம்ல ப்ரொடக்டிவான வேலைகளை செய்யுங்க. அது உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி தெளிவா பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். அதாவது காலையில 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் ரொம்பவே பெட்டரான ஒரு டைம். அதுல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் தரும். சோ இந்த டைமை யாரெல்லாம் நல்லா பயன்படுத்துறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பாப்பீங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த டைமை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்குது. சோ எந்த டைம்ல எந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கோங்க. சோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லா மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது. சோ அந்த வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரியான ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோஸ்ல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.